இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாங்கள் தான் தூய சக்தி, அவர் தீய சக்தி. இப்போ தெரியுது இல்லை அன்னைக்கெல்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கான்னு. அவர் ஒய்ஃபு அவருக்கு ஒரு, ஏன்னா ஒரு கணவரை பற்றி சொன்னால் ஒய்ஃபு தான் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஏற்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க டிஎம்கேயும் ஏடிஎம்கே தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ வந்து டிவிகேன்னு புதுசாக வந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்டை ஏடிஎம்கே ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தே பெற முடியாது. ஆனால் ஆதரவுனா நாம் தமிழர் கட்சி தான். இந்த தடவை போட்டிங்கிறத விட காசு போட்டி அதிகம், பண போட்டி அதிகம். பணத்தை வச்சு தான் போட்டி. பாதுகாப்பு நல்லாத்தானே இருக்குது. ஏதாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும். விலைவாசி உயர்வு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்குங்கிறது என்ன, வருமான உயர்வு வரலை. வருமானத்தை காட்டியும் செலவு தான் இப்போ அதிகமாகிட்டு போகுது. வலிமையான எதிர்ப்பாடு இல்லை, ஒற்றுமையும் இல்லை அவங்ககிட்ட. ஆட்சியில் இருக்கிறது இப்போ எது இல்லை, எல்லாமே அத்து போய் கிடக்கு. தாய்வான் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கும். செயல்பாடு நல்லா தான் இருக்குது. நல்லா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் இருக்கும். பொதுவான எதிர்கட்சி. ஆனால் இப்போ கரெக்டான யாரும் சொல்ல முடியாது. இப்போ டிவிகேன்னு விஜய் கட்சி வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அப்புறம் சீமான் கட்சி இருக்குது. இது ரெண்டு கட்சி ஓரளவுக்கு எதிர்கட்சியாக வலுவாக இருக்குது. அது இப்போ விஜய் வர்றாங்க, இப்போ பிள்ளைங்க எல்லாம் விஜய் தான் சொல்கிறாங்க, அதனால் அவங்க வரவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி எனக்கு கேட்டால் நான் அம்மா இருக்கையில் இருந்தே நாங்கள் அந்த ஆட்சி இதுதான், அவங்க தான் நல்லா பண்ணாங்க. இப்போ அம்மா இல்லாதனால அவங்க குழம்பி கிடக்கல, எல்லா பக்கமும் கட்சி பிரிஞ்சு கிடக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்குது. அன்பார்ந்த வாக்காளர்களுக்கு வணக்கம். என்ன வாக்காளர்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எலெக்ஷன் வரப்போகுது இல்லை, எல்லோரும் வாக்காளர்களே தான் ஓட்டு கேட்டு வரப்போகிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளும் சொல்கிறோம் வாக்காளர்கள்னு. இப்போ தேர்தல் களம் தமிழ்நாட்டில் சூடு பிடிச்சிருக்கு. பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக தங்களுடைய கூட்டணிகள் நிறைவு செஞ்சு தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. வாக்காளர்களும் தயாராகிட்டாங்க. யாருக்கு ஓட்டு போடலாம், புது வரவு யார் வந்திருக்கா அப்படின்னு வாக்காளர்கள் வந்து தீவிரமாக வாக்கு செலுத்துறதுக்கான தேடுதலையும் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன வாக்காளரோட மனநிலை என்ன, அவங்க எதை வச்சு வாக்களிக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தினமலர் ஒவ்வொரு மாவட்டமாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கள ஆய்வு செஞ்சுட்டு வரோம். அந்த விதமாக நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் தான் முத்து நகரம், துறைமுக நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம். மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு பார்த்தோம்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. தூத்துக்குடி, விளாத்திகுளம், திருவைகுண்டம், திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம், கோயில்பட்டின்னு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு பிறகா 13.5 லட்சத்துக்கு மேலே வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. சரி, இப்போ வாக்காளர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க வாக்களிக்கிறதுக்கு. அவங்க மனநிலை என்ன, எந்த அடிப்படையில் போன தடவை வாக்களித்தாங்க, எந்த அடிப்படையில் வாக்களிக்க போகிறாங்க, சிறப்பாக எதிர்கட்சி எது, வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சி எது அப்படின்னு பல கேள்விகளை வந்து வாக்காளர்கள்ட்ட நம்ம வைக்க இருக்கோம். ஸோ தூத்துக்குடி மக்கள் தயாராகிட்டாங்களா, யார் ஆதரிக்க போகிறாங்கன்றதெல்லாம் நம்ம இந்த ஆய்வில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வாக்காளராக செயல்பாடு சொல்லணும் அப்படின்னா பாதி திருப்தி பாதி அதிருப்தி. சொன்ன திட்டங்கள் இன்னும் முழுவதும் செயல்படுத்தலை. நிறைய திட்டங்கள் அவங்க 500க்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. அதில் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுக்கல. 1-2 நிறைவேற்றியிருக்காங்க. அதனால் முழு திருப்தின்னு சொல்ல முடியாது. ஓட்டு போடுறதோட சரிதான், பிறகு நம்மளே கவனிக்கவும் மாட்டேன். நான் ஓட்ட போய் எதுவும் கேட்கவும் மாட்டேன். இதுவரை கவர்மெண்ட்டில் எதுவும் வாங்கினதே கிடையாது. செயல்பாடு எல்லாத்துக்கும் நல்லா தான் செய்கிறாங்க. நம்ம கேட்குறது இல்லையே, அப்புறம் அவங்க நமக்கு எப்படி செய்வாங்க? போய் கொடுக்கன்னா நான் வேலையை கெடுத்தா அலையணும். அப்புறம் எப்படி எலெக்ஷன் வந்தால் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? நான் என் பிறந்த நாளிலிருந்து இது வரைக்கும் நான் டிஎம்கே தான். வேறு எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டது கிடையாது. எவ்வளோ சின்னம் இருந்தாலும் எனக்கு கண்ணுக்கும் தெரியாது. பெண்கள் பாதுகாப்பு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். ஆமாம், ஒரு புது ஆள் வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாறிச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஒரே ஆட்சியாக இருக்கிறதுக்கு மாறி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதான் எதிர்பார்க்கும். இது வரைக்கும் இருந்ததில் திமுக ஆட்சி எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க சார். ஆமாம், ஸ்கூல் பையங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அதனால் இந்த 1000 ரூபா மகளிர் தொகை 1000 ரூபா, இப்போ ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு நல்லா தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது. ஃப்ரீ பஸ்
பஸ் விட்டுருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கண்டக்டரு அதுக்கப்புறம் பஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே ஃப்ரீ பஸ் தானே. இப்போ இந்த ஸ்டாப்லலாம் நிற்க மாட்டாங்க, நிற்காம போயிடுவாங்க. ஒரு ஆள் வந்தால் நிற்க மாட்டாங்க. இதே காசுனா நிற்பாங்கல்ல ஒரு ஆள்னாலும். அதனால அதை நினைக்கிறேன். இல்லை, காசே வைக்கலான்னு தான் நினைக்கும். ஏன்னா அது நம்மளோட ரைட்ஸ் இல்லை, அவங்க பேசக்கூடாதுல்ல. ஃப்ரீ பஸ்னால் நீங்கள் ஏறிக்கிறீங்க அப்படிங்காங்கல்ல, அதனால அப்படி நினைக்கிறேன். தேர்தல் வந்து எப்படின்னா இப்போ புதுசாக கட்சிலாம் வந்திருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. பழைய கட்சிலாம் எது உண்மை எது பொய்ன்னு சொல்கிற, எந்த கட்சிக்காரங்க உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ தான் ரீசன்ட் பன்னீர்செல்வம் வந்து திமுகவுக்கு போயிட்டானாங்க. விஜயகாந்த் கட்சி அம்மா வந்து அவங்களும் திமுகவுக்கு போயிட்டானாங்க. இப்படி எல்லாருமே ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி என்ன செய்வாங்க? நம்மகிட்ட அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா? இது வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா? எல்லா கட்சியும் அவங்க நல்லவங்க கிடையாது, திமுக வந்து கெட்டது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு இவங்களும் அந்த கட்சியில் போய் சேர்ந்தனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. செயல்பாடு நல்லாவே இல்லை. எல்லாமே மக்களுக்கு இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதனால் நிறையா வந்து சோம்பேறிலாம் மக்கள் வந்து உழைச்சி சாப்பிட நினைக்கல யாருமே. எல்லாம் இலவச பஸ்ஸு எல்லாம் இலவசம்னா இலவசமாக பண்ண நினைக்கிறேன். ஒன்றும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க வந்து ஃப்ரீ பஸ் மட்டும் தான் விட்டுருக்காங்க, மற்றபடி விலைவாசி எல்லாமே கூட தான் பண்ணியிருக்காங்க. நகையெல்லாம் 1 பவுன் சாமானியர்களுக்கு வாங்கணுன்னா எங்கேயோ போயிடுச்சு, எப்படி வாங்குறது? அதனால எனக்கு சரியில்லைன்னு தோணுது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் 2026 போட்டியே. என்ன காரணம்னா அவங்களுக்கு இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது விஜய்க்கு. இவங்களுக்கு வந்து இவங்க வலுவான இப்போ அதிமுகவில் இருந்து வலுவான 1-2 தலைவர்கள் இங்கே திமுக பக்கம் சாயிறாங்க. அதனால எதிர்கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டை பிரதான எதிர்கட்சி வந்து ஏடிஎம்கே தான். அந்த ஏடிஎம்கே எதிர்கட்சி வந்து ஒவ்வொருத்தரங்க வர போய் அவங்களுக்கு ஆள் இல்லாமல் இதாக வேஸ்ட் ஆகுது அந்த கட்சி ஏதாவது. அதனால டிஎம்கேக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பும், இது டிவிகேக்கு தான் ஏற்று வர்ற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கே வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும். ஏற்கனவே திமுக இப்போ ஜெயிச்சிருக்கு. அடுத்தாப்புல வந்து அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. கீதாக்கா வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யப்பட்டிருக்குன்னா இப்போ புதுசாக ஒரு மாற்றம். இப்போ தளபதி விஜய் வந்திருக்காருல, இது வரைக்கும் நடந்ததில் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு செயல்பாடு அப்படி ஒழுங்கு இல்லை. அதனால் புதுசாக ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது அதனால தான் புதுசாக நம்ம விஜய்க்கு டிவிக்கேக்கு நம்ம வாக்களிப்போன்ட்டு இந்த தடவை எல்லோரும் சார், நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. அது மக்கள் மனநிலையை பொறுத்து தான். அதை நம்ம கணிக்க முடியாது, அதை இப்போ நம்ம ஓப்பனாகவும் பேச முடியாது. ஆனால் அரசாங்கத்தில் பல திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் நல்லா இருக்குது. நான் நேரடியாக பார்த்த திட்டம் என்னென்னா இந்த நான் முதல்வர் திட்டம். அது வந்து ஒரு நல்ல திட்டம் சார். உண்மையில் அது நல்ல சூப்பர் திட்டம். ஆனால் மக்கள்கிட்ட பணம் கொடுத்து பேசுவாங்க. பணம் இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, டெய்லி 1000 ரூபா 1500 பார்த்துறாங்க. 5000 3 நாள் காசு தான். இப்போ நல்ல சம்பளம். எல்லா தொழிலும் போனால் கொத்த வேலைக்கு போனால் 1500 ரூபா, ஆசாரி வேலைக்கு போனால் 1500 ரூபா, எல்லா தொழிலும் போனால் 1000 குறையாம போகலாம். 5 நாள் தான் 5000 ரூபா. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சது. நாட்டில் வந்து இப்போ நம்மளுடைய மனிதனுடைய மனிதனுடைய வந்து இந்த உயிரை இந்த மனிதனோட வாழ்வு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. முன்னாடி 100 வயசு இருந்தாங்க, 60-70 வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயசு தாண்ட முடியல. அவ்வளோ கஞ்சா போதை. ஆதரவுனா நாம் தமிழர் கட்சி தான். இந்த தடவை போட்டிங்கிறத விட காசு போட்டி அதிகம், பண போட்டி அதிகம். பணத்தை வச்சு தான் போட்டி. மற்றபடி என்ன எதில் நின்னாலும் எங்கே நின்னாலும் காசு தான் ஜெயிக்கும். காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவாங்க. தமிழ்நாடு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையை கொடுக்குறவங்க, ஒற்றுமையை நிலைநாட்டுறவங்க எங்களுக்கு முதலமைச்சராக வரணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னோட விருப்பம் அதுதான். ஆட்சி அவங்க நல்லா தான் நடத்துகிறாங்க. மற்றபடி நமக்கு சலுகை இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்தது, மாதம் பைசா வர்றது, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போன 10 வருஷம் ஆண்டதுக்கு இந்த 5 வருஷம் நல்லா இருக்குது. ஆமாம், அப்படிங்கச்சுன்னா தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு திமுக நல்லா பண்ணிட்டு தான் வராங்க. அதுமாரி போன 5 வருஷம் எடப்பாடி இருந்துச்சுலாம் அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணலை. இப்போ நல்லா யார்கிட்ட கேட்டாலுமே நல்லா பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டில் எடுத்தால் ஃப்ரீ பஸ்ஸு, அப்புறம் காலேஜ் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா ஏறுது. இப்போ கூட இந்த லேப்டாப்லாம் கொடுக்காங்கன்னு சொல்லி நிறைய பிள்ளை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு கொடுக்காங்க அப்படின்னு நல்லா இருக்குது. இப்போ மேக்ஸிமம் 80-90% செஞ்சுட்டாங்க. இன்னும் அடுத்த 5 வருஷம் அவங்க வந்தாங்கன்னா முழுமையாக அடையும். அடுத்து அவர் வரணும், கண்டிப்பாக வரணும். வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு.
ஒன்றும் எந்த விதமான இது இல்லை. இப்போ கூட நல்லபடியாக அறிவிச்சிருக்காரு. மீண்டும் செய்வாருங்க நம்பிக்கை இருக்குது. அவங்க ஆட்சி நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாற்றங்கள் பெண்களுக்காக நிறைய செஞ்சுருக்குறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதி மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னாலே இன்னும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு திட்டமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்காங்க, ஆனால் முழுமையாக அது 100% போய் மக்களுக்கு சேர மாட்டேங்குது. இதுதான் அவருடைய மைனஸ். அதாவது நம்ம வந்து தாழ்த்தி பேசுறதுக்கு, அதில் குறைத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய திட்டங்கள் அறிவிப்பு கொடுத்தால் கூட அந்த திட்டங்கள் முழுமையான முறையில், எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் நம்ம கடற்கரையில் மீனவர்கள் பார்த்திங்கன்னா, மீனவர்கள் சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் காலேஜ் படிக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு என்னென்னா அந்த மணிக்கணினி கொடுத்தாங்க படையில். அந்த மணிக்கணினியோட பாகுபாடு பார்த்து நிறைய பயணம் நம்ம பயணம் கிடைக்கல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் என்ன சொல்லணும்னா, சமூகத்தில் நீங்கள் ஒரு திட்டத்தை நீங்கள் அலாட் பண்ணுறீங்க. அந்த அலாட் பண்ணுற திட்டத்தில் அந்த பசங்களுக்குள்ள என்ன பிரிவினை உருவாக்குறீங்க. இப்போ இவன் இந்த பையனுக்கு கிடைக்கும், அந்த பையன் கிடைக்கும், அந்த பையனுடைய மனசு கஷ்டப்படத்தானே செய்யும். அப்போ எதனால் நம்மளை கழிக்காங்க, நம்மளுக்கு தரலைங்கும் போது அது வந்து ஒரு பசங்கள்ட்ட போகாதில்ல. ஒரு காலேஜில் 50 பேர் கிடைக்கலன்னா அந்த 50 பேர் 50 குடும்பம் 5000 ஓட்டாக மாறிடும்ல. அப்படிங்கும்போது அதில் ஒரு தவறாக போகுது. தளபதியாரனுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி. எடப்பாடி ஆட்சி இருக்கச்சில் நிறையா ஊழல்கள் நிறையா மிகுந்ததாக இருந்துச்சு. இப்போ தளபதியார் 5 ஆண்டு வந்து நடந்த ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ, அடிப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு. பார்த்துங்க, மீண்டும் தளபதி தான் வருவார். திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஆளுகளை பொறுத்தளவில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் விஜின்னு சொல்லும், ஒரு ஆள் ரெட்டலைன்னு சொல்லும். ஆனால் இந்த தடவை யார் வாராங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் பல ஆளுக பல கொந்தளிப்பில் இருக்கும். இப்போ நான் இந்த சொல்கிறேன், அம்மா இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஏன்னா வீட்டு தீர்வை, தண்ணி பில்லு, கரண்டு பில்லு எல்லாமே ஏறி இருக்கு, எதுவுமே குறையல. கேட்டிங்களா? யார் வந்து 1 கிலோ அரிசி இன்னைக்கு விலை 80 ரூபாயா இருக்குது, 1 கிலோ அரிசி. அப்போ இன்னி இதுக்கு மேலே என்ன ஏறும்னு சொல்லி எதிர்பார்க்கறது சொல்லுங்க பார்ப்போம். என்ன நம்மளுக்கு குறையும், நாங்கள் வேலை செய்கிறவங்க என்ன நினைப்போம்? பவுனு விலை என்ன விலையா இருக்குது? ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்க முடியுமாய்யா? எங்களுக்கு நிறைவாக தான் தெரியுது. பேருந்து கொடுத்ததோ மகளிர் தொகை கொடுத்தது அவங்க நிறைய பண்ண மாதிரி தான் தோணுது. நிறைய உதவி பண்ண மாதிரி தான் தோணுது. பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவாக இருக்கட்டும், படிப்புக்காக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கும் பேருந்து வசதி எல்லாமே இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் எங்களுக்கு நிறைவாக தான் தெரியும். நல்லா தான் போயிட்டுருக்கு சார். ஆனால் தூத்துக்குடியை பொறுத்தவரை ரொம்ப என்ன சொல்லணும்னா, எங்கேயும் ஒரு செயின் போட்டு போக முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரீடமாக ஒரு இது அலைய முடியல லேடிஸ்லாம். இப்போ சொல்லப்போனாக்கா வேற ஒரு புது ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அது விஜய்னு இல்லை, யாரோ ஒரு புது ஆட்சி வந்து நம்ம அதையும் அவங்களையும் பார்த்துக்கலாம்ல. இப்போ வரைக்கும் இவங்க திமுக இது 2 தான் வந்துட்டுருக்கு. 2 பேரும் அந்தளவுக்கு ஃப்ரீடம்ன்ற பேரில் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான நெருக்கடி தான் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லப்போனாக்கா ஒரு சின்ன பிள்ளைய கூட வெளியில் போக முடியல, வர முடியல. எல்லாம் அவ்வளோக்குள்ள ரொம்ப மோசமான இதெல்லாம் தூத்துக்குடியை பொறுத்தளவு ரொம்ப நடந்துகிட்ருக்கு. நல்லா சிறப்பாக செய்கிறாங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவருடைய தன்மையே தனியாக இருக்கே, நம்ம நினச்சி பார்க்க கூடாதெல்லாம் அவர் செய்கிறாரு. எது நினைக்கும், இது செய்யணும் அது செய்யணும் நினைக்கும் போதெல்லாம் அதை விட அதிகப்படியாக செய்கிறாரு. நம்ம எப்படி பேச முடியும்? குறையே சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. மகளிருக்கு ரூபாவாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டம், நிறைய திட்டங்கள் அவங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க இந்த தடவை. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியாது அவர்கிட்டாருன்னு. மாநில அரசை எதிர்த்து நல்லா பேசுகிறக்கூடிய இது அவர் மாநிலத்திலே, எல்லா மாநிலத்திலையும் அவர் தான் ரொம்ப. இன்றைக்கி கூட கெஜ்ரிவால் கூட இன்றைக்கி உள்ள விஷயத்தில் நல்லா பேசியிருக்காரு. அவர் கூட இந்த மனச்சுவாடியும் மதுபான ஊழல் வழக்கில் ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சிருக்காப்புல. போட்டி வந்து யாருமே இல்லை, நம்ம தான் களத்தில் இருக்கோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஸ்டாலின் தான் மீண்டும் தொடரட்டும். ஸ்டாலின் ஆச்சு வெல்லட்டும் தமிழ்நாடு. ஏன்னா அவர் எல்லாமே ஓரளவு சொன்னதான் செஞ்சுட்டாரு. இனிமேல் செய்துக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அது ஆட்சி நல்லா இருக்குது. ஏன்னா பெண்களை பொறுத்தளவில் நான் எல்லாரும் சொல்லுவாங்க தனியாக போக வர, எங்களுக்குலாம் நல்ல ஃப்ரீடமாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த இப்போ வாரம் நல்லா ஃப்ரீயாக பிள்ளைகள் வந்து விளையாட வைக்க எங்கேயும் போகிறதுக்கு. அதனால் எப்போதும் ஸ்டாலின் ஆட்சி தான் வரும்.
பாதுகாப்பும் நல்லாத்தானே இருக்குது. ஏதாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது சட்டத்திட்டங்கள் எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், சரி, சட்டத்திட்டங்கள்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஆமாம், அப்படி ஒன்றும் சீர்கட்ட மாதிரி தெரியல, எல்லாமே நல்லா தான் நடக்குது. விலைவாசி உயர்வு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்குங்கிறது என்ன, வருமான உயர்வு வரலை, வருமானத்தை காட்டியும் செலவு தான் இப்போ அதிகமாகிட்டு போகுது. வலிமையான எதிர்ப்பாளி இல்லை, ஒற்றுமையும் இல்லை அவங்ககிட்ட. ஓரளவுக்குன்னா ஏடிஎம்கேலாம் சரியான பொறுப்புள்ள ஆள் இல்லை. அம்மா இருக்கிறவங்க அம்மா கஸ்டடியாக வச்சுருந்தது. அம்மாவுக்கு பிறகு அவ்வளவான ஒரு திறமையான ஆள் இல்லை. அதனால் சில்லுச்சலாக சரிட்டு. திமுகவுக்கு எதிராக எந்த கட்சி செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க வலுவா எலெக்ஷன்ல? ஆட்சியில் இருக்கிறது இப்போ எது இல்லை, எல்லாமே அத்து போய் கிடக்கு. கிட்ட போராடி எதுதான் எது தெரியாது வராது. கடந்த 5 வருடத்துல முதல்வரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? முதல்வர் ஸ்டாலினோட செயல்பாடு ஸ்டாலின் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கும். என்ன, அதான் வேற ஒன்றும் கிடையாது. செயல்பாடு நல்லா தான் இருக்கு. நல்லா அந்த ஸ்கூலுக்கு லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் பிள்ளைகளுக்கு செய்கிறது இந்த பட்டா இதுகள்லாம் கொடுக்காங்க. இன்னும் எல்லாம் செயல்பாடு நல்லா தான் இருக்கு, அவ்வளோ பிரச்சனை இல்லை. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் இருக்கும். ஏன்னா டிவிகே வந்து விஜய் கட்சினால யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே வந்து இந்த இது ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வலுவான எதிர்கட்சி, ஆனால் இப்போ கரெக்டான யாரும் சொல்ல முடியாது. இப்போ டிவிகேன்னு விஜய் கட்சி வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அப்புறம் சீமான் கட்சி இருக்குது. இந்த 2 கட்சி ஓரளவுக்கு எதிர்கட்சியாக வலுவாக இருக்குது. மற்றபடி எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு இந்த தடவை வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. இந்த தடவை முழுமையாக வந்து தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கை தான் அதிகமாக இருக்குது. இந்த வட்டம் நிறைய கட்சிகள் பிரிவு, அதனால் முழுமையாக யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். இப்போ இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு வந்து அதிமுகவில் தான் முடியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஏற்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க டிஎம்கேயும் ஏடிஎம்கே தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ வந்து டிவிகேன்னு புதுசாக வந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்டம் ஏடிஎம்கே ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தே பெற முடியாது. ஆனால் டிஎம்கேக்கு தான் இந்த தடவை வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2030 சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போதுல விஜய் கொஞ்சம் எடுத்து வரும். 31 வரும்போதுல விஜய் கொஞ்சம் எடுத்து வருவார். அது இப்போ விஜய் வர்றாங்க, இப்போ பிள்ளைங்க எல்லாம் விஜய் தான் சொல்கிறாங்க, அதனால் அவங்க வரவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி எனக்கு கேட்டால் நான் அம்மா இருக்கையில் இருந்தே நாங்கள் அந்த ஆட்சி இதுதான், அவங்க தான் நல்லா பண்ணாங்க. இப்போ அம்மா இல்லாதனால அவங்க குழம்பி கிடக்கல, எல்லா பக்கமும் கட்சி பிரிஞ்சு கிடக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்குது. சரி பார்ப்போம். நாங்கள் எப்போவுமே அம்மா தான், எங்களுக்கு ரெட்டலை தான் எப்போவுமே. நிறைய பண்ணியிருக்காங்க, மகளிருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அடுத்தப்பல இலவச பேருந்து விட்ருக்காங்க. இதே மக்கள் ஓரளவு நல்லா தான் இருந்த மாதிரி தெரியுது. ஒன்றும் அதிருப்திலாம் ரொம்ப இல்லை. கீதாக்கா மேலே ரொம்ப அதிருப்திலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அதிருப்தி இல்லாத தான் இருக்குது. கடைசி நேரத்தில் தெரியும். இப்போ புதுசாக வர விஜய் வந்திருக்காரு, அதனால் எப்படி இருக்கு. ஆனால் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த அளவுக்கு நம்ம தெரில, இருக்கலாம். எதிர்கட்சி இப்போக்குள்ளே ஒன்றும் அவங்க சரியாக செய்யாத மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை விஜய் வரலாம், பார்க்கலாம். பிடிக்காதுன்னா அவங்க இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. இப்போ எலெக்ஷன் ஆரம்பித்த உடனே எல்லா இதுவும் பண்ணுறாங்க. இப்போ 5000 கொடுக்காங்க. அதுவும் இந்த எலெக்ஷன் வர டயத்தில் கொடுக்காங்க எல்லாரும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா மக்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும். இந்த எலெக்ஷன் டயத்தில் எல்லாம் கொடுக்காங்க. இப்போ கொடுத்தோன்னா இவங்க நாங்கள் டிஎம்கே அப்படிங்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம என்னது பார்க்கமோ இது வந்து அவங்க காசு, நாங்கள் நம்ம காசு. அதனால தான் எதிர்கட்சினா இப்போதைக்கு அரசாங்கத்தில் கேள்வி கேட்கக்கூடியதுன்னா பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள். அவர் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கார், நல்ல கருத்துக்களையும் சொல்கிறாரு. நமக்கு அதெல்லாம் தெரியுது. அதாவது அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் தான் அது ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு நல்ல உயிரோட்டம். கட்சியை வந்து தேர்தல் நடத்த வேண்டியதான். மத்திய அரசு குறை சொல்லிட்டே நடத்துறாரு. இப்போ நம்ம தகுப்பா இல்லைன்னா நம்ம இருக்குமா? இப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னா தாப்புலன்னு விழுவோம்.
ஐயப்பா நம்ம கஷ்டமாக இருக்குது ரூபா தாங்கப்பா அப்படின்னு. அப்படிங்கும்போது நம்ம வந்து மத்திய அரசோடு இணைஞ்சு போனது தான் நம்ம நாட்டை நல்ல தமிழ்நாட்டை வந்து முயற்ற முடியும். 23 மாநிலங்கள் இருக்குது. அவங்களாம் வந்து மத்திய அரசோட அணுகுமுறை அணி தான் எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. இது என்ன நம்ம ஆட்சி பண்ண வேண்டியதான். ஒரே குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. மத்திய அரசு சரி, அவர் தர முடியா இவர் தர முடியான்னு இணக்கமாக இருந்தால் தான் எதையுமே பெற்று வாங்க முடியும். நாம் தமிழர் கட்சி தான் காரணம். வந்து கொள்கை தான். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியங்கிற கொள்கை, இது திராவிட கொள்கை. திராவிடத்துக்கு எதிரான கொள்கை தமிழ் தேசியம். அதனால நாம் தமிழர். நான் டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு இவங்க தான் வருவாங்க நான் நினச்சிருக்கேன். பிறகு அதுக்கு ரீசன்லாம் ஆமாம். போட்டின்னா உங்களுக்கு சார் இது டிஎம்கேவும் ஏடிஎம்கே தான் போட்டியாக இருக்கும். வேறு நம்ம தவேக்க இருக்கிறாப்புல விஜய் சார் இருந்தாலும் வாய்ப்பு கம்மி தான். அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. புதுசாக தானே வராரு. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2 பேருக்குமான போட்டியாக தான் இருக்கும். ஆமாம், ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கான போட்டியாக தான் இருக்கும். இந்த காலம் அப்படி தான் இருக்குது. இங்கே உள்ள எம்எல்ஏ பரவாயில்ல, மக்களை சந்தித்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்காங்க. டிஎம்கே எம்எல்ஏ தான் இருக்காங்க. இந்த தொகுதியில் வந்து அவங்களுடைய செயல்பாடு நல்லா தான் இருக்குது. தமிழ்நாடு அளவில் வந்து அவங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் மேலே இடத்துல செயல்பாடு கம்மி தான். விஜய் வந்து அப்படி இல்லைல்ல. நேற்று வரைக்கும் சினிமாத்துறை வந்து இன்னைக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா ஒரு ரசிகருக்கும் வரல வரலாம். ஆனால் உறுதியாக நின்று பின்னால் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் கூட்டம் சேரும். கூட்டம் சேர்ந்தாக்க ஓட்டு வரணும்ல. தம்பி யாரு சொல்ல ஓட்டு கேட்கறதுனாலுமே எல்லாரும் வரமாட்டாங்க. வேடிக்கை பார்க்க வருவாங்க. அந்த கூட்டம் பூரா ஓட்டு போடுறதுன்னு நம்ம நினச்சிடவே கூடாது. கடந்த முறை நம்ம டிஎம்கேக்கு தான் போட்டோம். ஆமாம், அது வாக்குறுதி அதாவது ஒரு 100% நிறைவேறிக்கு. இன்றைக்கி வந்து விஜய் சீமான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அடுத்து ஆட்சி அமைக்கலாம். 2 பேரும் ஒன்றா சேரணும். 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா எனக்கு பார்க்க நல்லா தெரியுது. போன வாட்டி வாக்களிக்கல, இதுதான் முதல் முறை. அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. அது வந்து ஓட் போடுற மக்களை பொறுத்து தானே இருக்கு. அது சொல்ல முடியாதுல்ல. அது என்னோட ரைட்ஸ்ல. எல்லா இதெல்லாம் சொல்ல கூட்டு இல்லாமல் ஒரு கதை ஆகாது. தனிப்பட்ட முறையில் டிஎம்கேவை ஏடிஎம்கே நினைக்கிட்டால் டிஎம்கே சாதிக்க யாராலையும் முடியாது. பொதுவாக ஆரம்பத்திலிருந்து பேச்சாளர்கள் பூரா திறமை பேச்சாளர்கள் தான். ஒன்று குறைச்சாலும் கிடையாது. இல்லை மற்ற கட்சியில் இந்த மாதிரி திறமையாக பேசுறதுக்கு எந்த சப்பாட்டியும் கிடையாது. எங்களுடைய ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். அதை ஓப்பனாகவே சொல்லலாம். அடுத்து வர்றது யார் வருவாங்கிறது எல்லாருடைய மக்களுடைய கையில் இருக்குது. அதான் நம்ம வரணும்னு சொல்லி எடப்பாடியார். மித்திரர்களும் ஓரளவுக்கு ஒரு கருத்து கணிப்படி பார்த்தா அடுத்து விஜய் வருவாருன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது கருத்து கணிப்பு தான். இதுக்கு முன்னாடி அவர் எலெக்ஷனில் நிற்கலை, நிறைய பேர் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறதுனால அப்போ நமக்கும் அப்போ அவ்வளோ ஜெயிக்க வாய்ப்பு. ஏன்னா எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்து இந்த காலத்தை வர டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அதிமுகன்னு ஓட்டு இருக்குது. இந்த 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வருது அப்படின்னா இந்த விஜய் சொல்கிறாங்க. சீமான் ஒரு இடத்துல இப்போ விஜய் இருப்பார், அவ்வளோதான். விஜயெல்லாம் டப்பு கொடுத்து அந்தளவுக்கு வர முடியாது. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு திரும்ப முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அது கஷ்டம் இல்லை. பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கொஞ்சம் வயசு பையங்க, ஓட்டு இல்லாத பையங்க நிறைய இருக்காங்க. அப்படிங்கச்சில கூட்டம் கூட இருந்துச்சு. நடிகர்னா கூட்டம் கூடும். விஜயகாந்துக்கெலாம் கூடிச்சில்ல, அந்த மாதிரி கூடும். இப்போ திமுக ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா 2வது அதிமுக தான் வரும். இவர் என்ன 3 இடத்துக்கு போகலாம், அவ்வளோதான். அவர் சும்மா சொல்லுவார். அவரில் எதுவும் ஏற்றுக்கிட முடியுமா அவரை? அவர் ஸ்டெடியான ஒரு இதே கிடையாது. அவர் ஸ்டாலின் தான். விஜய் ஸ்டாலின் தான். விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ தானே ஃபஸ்ட்டு வர்றாரு. ஜெயிக்கிறது கம்மி. ஏன்னா 2-3 சீட் வேணால் கொஞ்சம் கிடைக்கும். ஃபுல்லாக ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும். கடந்த முறை வந்து நான் ஒரு கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து மக்கள் வந்து கிடக்கிற மக்கள் ஃபுல்லாக ஏற்கனவே எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, அம்மா இருக்கும்போதும் சரி, மீனவ மக்கள் ஃபுல்லாக யாருக்கு போட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும். கலைஞருடைய மகன் ஸ்டாலின் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்வார்,
நம்மளாம் நல்லா வந்துடலாம், நல்லா செய்வாருன்னு எதிர்பார்த்து மக்கள் நம்பி வாக்களித்தாங்க. அரசாங்க அதிகாரி, காவல்துறை, ஆசிரியர், இபி ஸ்டாஃபு, இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாருமே போராட்டம் தழுவுறாங்களே தவிர யாருக்குமே அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படலை. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த ஆட்சியை இனிமேல் நம்புறதுக்கு மக்கள் தயாராக நிறைய செஞ்சிட்டார். இன்னும் செய்ய வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதையும் அடுத்த ஆண்டு வர்ற 5 ஆண்டில் சீரும் சிறப்புமாக செய்வார். மாநகராட்சியிலேருந்து எல்லா இதுலேயும் அடிப்படை இதுலேருந்து எல்லாமே நல்ல நிறைவாக மக்களுக்கு பிடித்த மாதிரி, மக்களுக்கு நல்ல நிறைவாக மன நிறைவாக செய்கிற மாதிரி. இன்றைக்கி ஒரு விஷயம் செய்யணும்னா ஒரு ரோடு, தண்ணி வசதி, அடிப்படை வசதியிலேருந்து எல்லாமே இன்றைக்கி மாநகராட்சியில் செஞ்சு கொடுக்காங்க. அதே மாதிரி தான் மேல்மட்டத்திலேருந்து அமைச்சர் வழியாக எல்லா வழியாக என்னென்ன செய்யணும், மழைக்காலத்தில் போர்க்கால அடிப்படையில் அந்த இறங்கி அவங்கள மேயர் அமைச்சர் எல்லாரும் இறங்கி நேரடியாக வந்து மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அக்கா தான் அடுத்தது இங்கே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. யாரு வர்றதுன்னு சொல்லி யாரை சொல்றேன். நல்ல மனுஷனா தெரியுது, படத்துல தெரியுது விஜய். ஆனா மக்களுக்கு என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். அவர் இந்த படத்தில் நான் பார்க்குறதுல ஒவ்வொரு படங்களும் எனக்கு நல்லா பிடிக்கும். குடும்பத்தை பற்றியோ மற்றதெல்லாம் பிடிக்கும். ஆனால் அவர் வந்தால் செய்வார், நல்லா செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இந்த ரெட்டலை கட்சி அம்மா இருக்கந்தட்டி இருந்துச்சு. இப்போ எத்தனை பேரோ பங்கு போட்டு கூறு போட்டாங்க. அது வருதா வரலையான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. வேலை வாய்ப்பா பிள்ளைங்களுக்கு, படித்த பிள்ளைங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. பசங்கள்லாம் படிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்தது என்ன இருக்கா தம்பிக்கு நடக்க மாட்டேங்குது. கம்பெனி ஸ்டாஃபாக கூட எடுக்க மாட்டேங்காங்க. பல வருஷமாக வேலை பார்க்குறான், கான்ட்ராக்டில் தான் இருக்கிறான். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக அது ஆகவே மாட்டேங்குது. ஆக்குறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுமே அப்படி தான் இருக்காங்க. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம தலைமை, என் வீட்டில் நான் தான் தலைமைன்னா என் வீட்டில் நான் சொல்கிறத கேட்பாங்க. அந்த மாதிரி என் குடும்பத்தை நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போனாக்கா எனக்கு விஜய் சாரோ இல்லை அண்ணாமலை சாரோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஏதாவது போடுவேன். பிஜேபி போடணும்னா பிஜேபி போடணும். ஆனால் வேற ஒரு தான் கண்டிப்பான முறையில் போடுவேன். இப்போ திமுக கிடையாது. இன்னைக்கு கூட சங்கீதா கூட டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காப்புல. அவர் குடும்பத்திலே அவருடைய பின்னடைவு நிறையா. அரசியல் வாழ்ல எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் குடும்பத்திலே அவர் ஒன்றா இல்லை இது வரைக்கும். இதில் எனக்கு அது உள்ள தூத்துக்குடியில் இது வரைக்கும் எல்லாம் வந்திருக்கு. பெண் வாஷ் நிறுவனமாக இருக்கட்டும், நிறைய தூத்துக்குடிக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் செய்ய விட்டதுன்னு தொழில் வளம் இன்னும் கொஞ்சம் பேருக்குன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் தான் தூய சக்தி, அவர் தீய சக்தி. இப்போ தெரியுது இல்லை அன்னைக்கெல்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கான்னு. அவர் ஒய்ஃபு அவருக்கு ஒரு, ஏன்னா ஒரு கணவரை பற்றி சொன்னால் ஒய்ஃபு தான் சொல்லணும். இது அங்கே எல்லாமே இப்படி எதிர்மறையில் தானே இருக்குது. இப்போ அவர் ஆட்சி எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் ஆட்சியில் ஸ்டாலின் அங்கிள்ங்காரு. இதெல்லாம் வேண்டாத ஒரு பேச்சு. ஏன்னா ஒரு தலைவரை எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் இல்லை. பிறகு வீட்டில் எப்படி இருப்பார்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கிறத ஒன்றுக்கு தான் போட்டுக்கிட்டே நானும் ஓட்டுன்னு எனக்கு வந்ததுலேருந்து அதைத்தான் இன்னும் செஞ்சுக்கிட்டும் இருக்கேன். அதுக்கு மேலே என்ன நடக்குங்கிறது கடவுளுக்கு தான். எல்லாம் டிஎம்கே வரும், ஆனால் அதிக ஓட்டில் வராது. அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இந்த உழைப்படி உழைக்காங்களே, இடையில ஓட்டு போட உடைக்கிறாங்களே, இதுக்கு ஒரு 10 சீட்டு இருக்கும். அது குறையும், இருக்காது. இதை விட்டு எங்கள் விஜயகாந்த் வந்துருச்சா, எங்கள் வீட்டு ஓட்டு ஒரு ஓட்டாவது டிஎம்கே தவிர மற்ற எதுக்கு போகாது. பின்னால் பையன் விஜயகாந்த் கட்சிக்காரங்க. வலிமைங்கிறது டிஎம்கேக்கு தான் தெரியுது. அது வருது, நம்ம அதான் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குங்க. எது வருதுன்னு சொல்ல முடியாதுல்ல. பெரும்பாலும் இதெல்லாம் கைப்பற்ற முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். விஜயோட செயல்பாடு அவர் எப்படின்னா, அவருக்கு சரியான பேச்சு திறமை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவர் எல்லாம் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவருக்கான அந்த பேச்சு திறமை அவர்கிட்ட இல்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசினா நல்லா செய்யலாம். விஜய் தான், எனக்கு தெரிஞ்சு விஜய் தான், தளபதி தான், கண்டிப்பாக தளபதி தான் வராது. வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் நல்லா கவர்மெண்ட் அமையணும், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். தமிழ்நாடு இன்னும் முன்னேறி போகணும். அடுத்தா நல்லவங்களும் கழிப்பேன். ஆமாம், இதான் வரணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். ஆமாம், திமுக தான். நான் தமிழ் கட்சி வைக்காது, திமுக தான். ஏன்னா பணம் தான், பணம் அது இல்லாமல்
இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிந்தனை இல்லாமல் இருக்காங்க. சிந்தனை வளர வளர தான் எல்லாரும் வளருவாங்க. இந்த ஓட்டு தான் அவங்களோட ஆயுதம்னு புரியல அவங்களுக்கு. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி தோக்க தான் செய்யும். நல்லா பண்ணாலுமே வேறு எந்த கட்சியாலும் தோக்க தான் பண்ணும். திமுக வச்சு இப்போ 1000-2000 கொடுக்கோம்னா உடனே அவங்களுக்கு ஓட்டை போட்டுருவாங்க. அவ்வளோதான். ரொம்ப கொச்சை அரசியல். மொத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் நல்லது பண்ணாதான் நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாம் இலவசத்தை காட்டி பணத்தை காட்டி வந்துடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் மக்கள்கிட்ட நல்லது இதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் நல்லா எதிர்பார்க்க முடியாது. நான் டிஎம்கேக்கு தான் வாக்களிப்பேன். டிஎம்கேக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. தளபதியாருடைய ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி. அதனால் அவருக்கு தான் திருப்பி நான் ஓட்டு போடுவேன்.